சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் மிகுந்த வலியும் நினைவுகளும் கலந்த ஒரு ஆழமான ஜெபமாகும். பாபிலோனில் சிறைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசமான சியோனை நினைத்து கண்ணீர் சிந்தினார்கள். அவர்கள் அந்நிய நாட்டில் தேவனின் பாடல்களை பாட மறுத்து எருசலேமை மறக்க மாட்டோம் என்று அறிக்கையிட்டு தேவன் தங்களை சத்துருக்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். இது வெறும் துக்கம் மட்டுமல்ல, தேவனோடு இருந்த உறவையும் அவருடைய சமூகத்தையும் இழந்த வேதனையின் வெளிப்பாடாகும். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தேவனை மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. நம்முடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். நம்முடைய வேதனையை அவர் அறிவார். நம் சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் தேவனின் அன்பும் வாக்குத்தத்தங்களும் நிலைத்திருக்கின்றன. இன்று கண்ணீரோடு விதைக்கிற உங்கள் வாழ்க்கை நாளை சந்தோஷ கீதமாக மலரும். இப்போது நீங்கள் மனமுடைந்து அமைதியாக இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் விடாமல் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமேன்.